أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, பக்கர் அபு ஜைத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹில்யத்து தாலிபில் இல்ம் உடைய நூலின் செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஷேக் அவர்கள் மார்க்க கல்வி தேடக்கூடிய தாலிபுல் இல்ம் பேண வேண்டிய இன்னொரு அம்சத்தை பற்றி அடுத்து சொல்கிறார்கள். ஹஜ்ரு தரஃபுஹ், அதாவது ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும். ஒரு தாலிபுல் இல்ம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது, ஆடம்பரத்தை ஒரு நோக்கமாக கொள்ளக்கூடாது, மாறாக அதை தவிர்த்து வாழ வேண்டும். ஷேக் அவர்கள் சொல்கிறார், லா தஸ்தர்சில் ஃபித் தனஉமி, இந்த ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, இப்படி நான் வாழ்வேன் அப்படி வாழ்வேன் என்று அந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தாதே. ஃபஇன்னல் பதாதத மினல் ஈமான், எனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அல் பதாத மினல் ஈமான், எளிமையாக வாழ்வது, சிம்பிளிசிட்டி, இது ஈமானின் ஒரு பங்கு. وخذ بوصية أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه في كتابه المشهور. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தில், பிரபலமான அந்த கடிதத்தில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத் செய்கிறார், உபதேசம், அதை நீ எடுத்துக்கொள். என்ன உபதேசம்? وإياكم والتنعم وزي العجم وتمعددوا واخشوشينوا, ஆடம்பரம், இந்த வெளிநாட்டு மக்கள் இவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆடம்பரமான ஆடைகள், இதையெல்லாம் நீ தவிர்த்துக்கொள், இதை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஆடம்பரம் தேவையில்லை, பிறர் ஆடம்பரமாக அணியக்கூடிய அந்த ஆடைகளும் நமக்கு தேவையில்லை, மாறாக எளிமையாக இரு என்று, அது நம்முடைய வசதிக்கு ஏற்ப, அது சாதாரண துணியாக இருந்தாலும் சரி, அது கிழிந்து போன துணியாக இருந்தாலும் சரி, தையல் போட்டு எப்படி அணிந்தாலும் நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதிகம் ஆடம்பரம் கூடாது என்று உபதேசம் செய்கிறார். وعليه فازور عن زيف الحضارة فإنه يؤنس الطباع ويرخي الأعصاب ويقيدك بخيط الأوهام ويصل المجدون لغاياتهم وأنت لم تبرح مكانك مشغول بالتأنق في ملبسك. ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், கலாச்சாரத்தில் உள்ள இந்த ஆடம்பரம், இதையெல்லாம் தவிர்த்திரு. இந்த ஆடம்பரத்தை எல்லாம் நாம் பின்பற்ற தொடங்கினால் அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெண்மையை உருவாக்கிவிடும். அதாவது பெண்கள் அலங்காரமாக இருப்பதை விரும்புவார்கள், அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆடை அணிவதிலே, தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலே நேரத்தையும் செலவு செய்வார்கள் பெரும்பாலும். இப்படி வெளி தோற்றம், அந்த ஆடை அலங்காரம், இதில் கவனம் செலுத்துவது, நேரம் செலவு செய்வது, அதை குறித்து கவலைப்படுவது, அதற்காக பொருளாதாரத்தையும் செலவு செய்வது, இது பெண்களுடைய பழக்கம் பொதுவாக. எனவே அந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தினால் ஆண்களாக இருந்தாலும் அவர்களிடம் அந்த பெண்மை என்பது வந்துவிடும். அதே போல இந்த விஷயத்திற்கு பின்னால் நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்க, சீரியஸாக தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய நோக்கங்களை அடைந்து விடுவார்கள். ஆனால் நீயோ ஆடை இப்படி இருக்க வேண்டும், அலங்காரம் இப்படி இருக்க வேண்டும் என்று அதில் அதிகம் கவனம் செலுத்தி நீ இருந்த இடத்திலேயே இருப்பாய், முன்னேற முடியாது, கல்வியிலே உன்னுடைய நோக்கத்தை அடைய முடியாது. எனவே எதில் கவனம் செலுத்த வேண்டும், அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆடம்பரத்தில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடாது. وإن كان منها شيات ليست محرمة ولا مكروهة لكن ليست سمتا صالحا. ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், அந்த ஆடை அலங்காரம் விஷயத்திலே சில விஷயங்கள் ஹலாலாக இருக்கலாம், அது மார்க்க ரீதியாக ஹராம் என்று சொல்ல முடியாது. மார்க்க ரீதியாக அதை மக்ரூ, வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் என்னும் சொல்ல முடியாது. ஆனால் அது தாலிபுல் இல்முக்கு பொருத்தமானதல்ல, அது ஒரு சாலிஹான ஒரு நடை உடை கிடையாது என்று சொன்னால்
அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மார்க்க ரீதியாக அது ஹலாலாக இருக்கலாம், ஹராமான ஒன்றோ அல்லது மக்ரூஹான ஒன்றோ இருக்காமல் போகலாம். அடிப்படையில் அது ஹலாலான ஒரு ஆடையாக அலங்காரமாக இருந்தாலும் அது தாலிபுல் இல்முக்கு பொருத்தமானதல்ல. இந்த ஆடை, இந்த வெளி தோற்றம் இது கல்வியோடு தொடர்புள்ளவர்களுடைய தோற்றம் அல்ல என்று வரும் பொழுது அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார், வெளி தோற்றம் என்பது, வெளி தோற்றத்தில் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணம், அந்த ஆடை என்பது அந்த நபர் எவ்வளவு உயர்ந்திருக்கிறார் தன்னுடைய துறையில் என்பதை சுட்டிக்காட்டும். எனவே இந்த ஆடை இதுதான் என்னது, பெரும்பாலும் மக்களுடைய பார்வையில் இவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார், ஃபகுன் ஹதிரன் ஃபீ லிபாஸிக லிஅன்னஹு யுஅப்பிர் லிகைரிக அன் தக்வீமிக். எனவே தன்னுடைய ஆடை விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இரு. ஏனெனில் ஆடையை வைத்து பொதுமக்கள் என்ன செய்து விடுவார்கள், இவர் எப்படிப்பட்டவர், இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை ஆடையை வைத்து மக்கள் நினைச்சுவார்கள், தீர்மானித்துக் கொள்வார்கள். ஆடையை வைத்து நம்மை குறித்து ஒரு கருத்தை தன்னுடைய மனதிலே பதிவு செய்து கொள்வார்கள். எனவே ஆடை விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ولهذا قيل الحلة في الظاهر تدل على ميل في الباطن. வெளிப்படையில் உள்ள அந்த தோற்றம் பெரும்பாலும் என்ன செய்யும், உள்ளத்தில் அவர் மனரீதியாக எந்த விஷயத்தை நோக்கி சாய்ந்திருக்கிறார், எந்த விஷயத்தை விரும்புகிறார் என்பதை அது சுட்டிக்காட்டும். எனவே வெளி தோற்றத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹராம் இல்லை, மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு இது கிடையாதே என்றெல்லாம் அந்த ஹராம் ஹலால் என்கிற அந்த டிஸ்கஷன் சரியானதுதான். ஆனால் ஜுஹுத் என்பதை ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். சில ஹலாலான விஷயமாக இருந்தாலும் அதை தவிர்த்து இருப்பதுதான் ஜுஹூது. அந்த அடிப்படையில் தாலிபுல் இல்மாக இருக்கும் பொழுது அந்த தாலிபுல் இல்முக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். சில ஹலாலான விஷயங்களையும் அப்போது என்ன செய்ய முடிய வேண்டியது இருக்கும், தவிர்க்க வேண்டியது இருக்கும். எனவே வெளி தோற்றத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். والناس يصنفونك من لباسك بل ان كيفيه اللبس تعطي للناظر تصنيف اللابس. எனவே ஆடையை வைத்து மக்கள் என்ன செய்வார்கள், இவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை தீர்மானித்துக் கொள்வார்கள். فخذ من اللباس ما يزينك ولا يشينك. எனவே உங்களை அலங்கரிக்கக்கூடிய ஆடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை கலங்கப்படுத்தும் ஆடை, உங்களை குறித்து தவறான ஒரு கருத்தை மக்கள் கொண்டு வரும் விதமாக உங்களை கலங்கப்படுத்தும் ஆடையை அணியாதீர்கள், உங்களை அலங்கரிக்கும் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். ولا يجعل فيك مقالا لقائل ولا لمزا للامز. பேசக்கூடியவர்களுக்கு பேசும் வாய்ப்பை நாம் தந்துவிடக்கூடாது. குத்தி காட்டுபவர்களுக்கு குத்தி காட்டும் வாய்ப்பை நாம் தந்துவிடக்கூடாது. وإذا تلاقى ملبسك وكيفية لبسك بما يلتقي مع شرف ما تحمله من العلم الشرعي كان أدعى لتعظيمك والانتفاع بعلمك بل بحسن نيتك يكون قربة إنه وسيلة إلى هداية الخلق للحق. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். பெரும்பாலும் மக்கள் ஆடையை பார்த்து கருத்து பதிவு செய்யும் காரணத்தினால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மார்க்க கல்வியை கொண்டு மக்களுக்கு பயன் சேர்க்க வேண்டும். மக்களும் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்தினால்தான் அவர்களுக்கு மத்தியில் மார்க்க பணிகளை செய்ய முடியும் என்கிற இந்த நல்ல எண்ணத்தோடு அந்த நடை உடை விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தினால் நம்முடைய நியத்துக்கு ஏற்ப அது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வழியாக கருதப்படும். மற்றும் மக்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஹிதாயத், சத்திய மார்க்கத்தை சேர்ப்பதற்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். இல்லையெனில் மக்கள் நினைச்சுவார்கள், ஆடையை பார்த்து நம்மை புறக்கணித்து விடுவார்கள். புறக்கணித்து விட்டால் அடுத்து பேச வாய்ப்பு கிடைக்காது, மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. எனவே அந்த நோக்கத்துக்காக, அந்த நல்ல நியத்தோடு இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவேதான் என்னுடைய ஒரு உறவினர் படிக்கும் காலத்திலே இந்த பெரும்பாலும் அறிஞர்கள் என்று சொன்னால் என்ன ஆடைகளை பெரும்பாலும் அணிவார்களோ அது இல்லாமல்
வெஸ்டர்ன், அதாவது டிஷர்ட்டு, பேண்ட், இது போன்ற ஆடையை ஒரு முறை நான் அணிந்திருக்க படிக்கும் காலத்தில், அப்போது அவர் சொன்னார் ஒரு உபதேசம், நீங்கள் 1000 நாட்கள் அறிஞர்கள் அணியக்கூடிய ஆடையை அணிந்தாலும் ஒரு நாள் நீங்கள் இது போன்ற டிஷர்ட்டு, ஜீன்ஸ் இப்படி அணிந்து விட்டால் 1000 நாட்கள் அணிந்ததை மக்கள் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் நீங்கள் அணிந்த அந்த ஆடையை பார்த்துதான் நிச்சயவார்கள், பேசுவார்கள். என்ன இவர் அறிஞரா, இந்த ஆடை அணிகிறாரே, இப்படி எல்லாம் மக்கள் நிச்சயவார்கள், அந்த ஒரு நாள் போட்டதை தான் பேசுவார்கள். எனவே இதில் கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னார். அது அறிஞர்களுடைய கூற்றுப்படியும் பார்த்தால் அது ஒரு நல்ல விஷயம்தான், கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். ஷேக் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வஃபில் மஅ்சூரி அன் அமீரில் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஹப்பு இலைய அன் அன்துரல் காரிஅ அப்யத ஸியாப், நான் குர்ஆன் உடைய கல்வி உடையவர், மார்க்க கல்வி உடையவரை வெள்ளை ஆடையில் பார்க்க நேசிக்கிறேன், வெள்ளை ஆடையில் அவர் இருப்பது எனக்கு பிரியமானது. எனவே மார்க்க கல்வியோடு இணைந்து இருக்கக்கூடியவர்கள் வெள்ளை ஆடை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஆடை, நிறம், அந்த ஆடையை அணிந்தால் அது பிரியமான ஒன்று என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஐ லியஅதும ஃபி நுஃபுஸின் நாஸ் ஃபயுஅzzம் ஃபி நுஃபுஸிஹிம் மா லதைஹி மினல் ஹக். எனவே இவ்வாறு இந்த ஆடை விஷயத்தில் நாம் இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்தால் மக்கள் நம்மை கண்ணியப்படுத்துவார்கள், அதன் வழியாக நாம் கற்ற கல்விக்கு கண்ணியம் கிடைக்கும், அந்த கல்வியை பரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். والناس كما قال الشيخ الإسلام ابن تيمية رحمه الله كأسراب القطاء مجبولون على تشبه بعضهم ببعض. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மக்கள், மனிதர்கள் இந்த புறா உடைய கூட்டம் போன்றவர்கள். புறாவை பார்த்தால் ஒவ்வொரு புறாவிலும் பல இனங்கள் இருக்கும், பல வெரைட்டி இருக்கும். அந்த ஒரு வகையை சார்ந்த புறாக்கள் எல்லாமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும். அதே போல்தான் மக்களும். நீங்கள் மார்க்க கல்வி தேடக்கூடியவரா, மார்க்க கல்வி தேடக்கூடியவர்கள் பெரும்பாலும் எப்படி இருப்பார்களோ அதே போல் நீங்களும் இருங்கள். அதை விட்டு விலகி வந்தால் மக்கள் நிச்சயவார்கள், வெளி தோற்றத்தை பார்த்து தான் தீர்மானிப்பார்கள் நீங்கள் ஆலிமா இல்லையா என்று. எனவே நாம் எந்த துறையை சார்ந்து இருக்கிறோமோ அதுபோன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டும். فإياك ثم إياك من لباس التصابي أم اللباس الإفرنجي. எனவே மார்க்கம் இல்லாதவர்கள் அல்லது மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாதவர்கள் பெரும்பாலும் என்ன ஆடைகளை அணிவார்களோ அதில் மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள மாட்டார்களோ அப்படிப்பட்ட ஆடை அணிவதை குறித்து எச்சரிக்கையாகிரு. இந்த வெஸ்டர்ன் ஆடை, டைட் ஃபிட்டிங்கு, அது ஜீன்ஸாக இருக்கட்டும் அல்லது டைட்டு டிஷர்ட்டாக இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன ஆடைகளாக இருக்கட்டும், பெண்கள் விஷயத்திலும் டைட் ஃபிட்டிங் இருக்கட்டும், டிரான்ஸ்பரண்ட் இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஃபேஷன் என்கிற பெயரிலே, ட்ரெண்ட் என்கிற பெயரிலே இந்த வெஸ்டர்ன் ஆடைகளை அணிவது, டைட் ஃபிட்டிங் அல்லது சின்ன சின்ன ஆடைகள், மறைக்காத ஆடைகள் என்று ஷரியத்துடைய சட்டங்களுக்கு முரணான ஆடைகளை அணிவது, இதை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு. இந்த ஆடைகளுடைய சட்டம் என்ன என்பது உனக்கு தெரியாமல் இல்லை. ஃபகைரு காஃபின் அலைக ஹுக்மு, இந்த ஆடைகள் அணிவது கூடுமா கூடாதா என்கிற அந்த சட்டம் உனக்கு தெரியாமல் இல்லை, எனவே அதில் கவனமாக இரு. வலைஸ மஅனா ஹாதா அன் தஅதி பிலிபாஸின் முஷவ்வஹ். ஆனால் இப்போது இதுவரை சொன்ன விஷயங்களுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அழுக்கான அல்லது பார்ப்பதற்கு கேவலமாக தெரியும் ஆடைகளை அணிய வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. லக்கின்னஹு அல் இக்திஸாத் ஃபில் லிபாஸ் பிரஸ்ம் ஷர்அ், ஷரியத்துடைய வரையறைக்கு உட்பட்டு நடுநிலையான ஆடைகள் அணிய வேண்டும். நம்முடைய சக்திக்கு ஏற்ப நாம் என்ன செய்யலாம், நல்ல ஆடையை, தரமான ஆடை வாங்குங்கள், குவாலிட்டியான ஆடை வாங்குங்கள், தவறில்லை. ஆனால் ஆடம்பரம், ஷோ ஆஃப், மக்கள் பார்க்க வேண்டும், மக்களுக்கு அது ஆடம்பரமான ஆடையாக தெரிய வேண்டும், பேச வேண்டும் என்கிற இந்த நோக்கங்கள் இல்லாமல், அதேபோல் நம்முடைய துறை, நாம் எதை சார்ந்து இருக்கிறோமோ அதற்கு முரணான ஆடைகள் என்று இல்லாமல், நல்ல ஆடை, நடுநிலையான ஆடையை வீண் விரயம் செய்யாமல் குவாலிட்டியான ஆடையை அணிந்து பழகுங்கள், தவறு கிடையாது. ஆடம்பரத்தை, மொத்தத்தில் ஆடம்பரத்தை, தற்பெருமையை, இதை தான் தவிர்த்து கொள்ள வேண்டும். தஹுஃபுஹு பிஸம்தி ஸாலிஹ் வல் ஹஜ்ஜில் ஹஸன், நல்ல
நடுநிலையான வீண் விரயம் செய்யாமல், வசதி இருந்தும் காசு பணம் இல்லாதவர்கள் வேறு வழி இல்லாமல் வாங்கி போடக்கூடிய ஆடைகள் அப்படியும் செய்யாமல் நடுநிலையாக உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி போடுங்கள், ஆனால் பார்ப்பதற்கு அது ஒரு சாலிஹான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். وتطلب دلائل ذلك في كتب السنة والرقاق لا سيما في الجامع الخطيب. எனவே இது போன்ற செய்திகளை படிப்பதாக இருந்தால் ஹதீஸ் புத்தகங்களிலே குத்துபு சுன்னா அல்லது ரிகாக் என்கிற தலைப்புகள், சை புகாரி, சை முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்தால் இந்த பெயரிலே ரிகாக் என்கிற பெயரிலே சில சாப்டர்ஸ், சில பகுதிகளை பார்க்க முடியும். அது போன்ற நூல்களில் இது தொடர்பான சில செய்திகளை படிக்கலாம் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார். அதே போல ஹத்தீப் அல் பகதாதி என்கிற அறிஞர் எழுதிய அல் ஜாமிஅ் என்கிற நூலிலும் இது தொடர்பான வெளித்தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், இது தொடர்பான செய்திகளை பார்க்க முடியும். ولا تستنكر هذه الإشارة فما زال أهل العلم ينبهون على هذا في كتب الرقاق والآداب واللباس والله أعلم. எனவே அறிஞர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரிகாக் அல்லது ஆதாப் ஒழுக்கங்கள் அல்லது லிபாஸ் ஆடைகள் என்கிற இந்த தலைப்புகளில் இது போன்ற ஒழுக்கங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் வருகிறார்கள். எனவே சொன்ன இந்த குறிப்பை நீங்கள் நினைச்ச வேண்டாம், வித்தியாசமாக நினைக்க வேண்டாம். என்ன மார்க்கத்தில் அனுமதி இருந்தும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, அப்படி யோசிக்க வேண்டாம். மாறாக இதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிஞர்கள் சுட்டி காண்பித்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்த அம்சம், இந்த ஆடைகள் விஷயத்தில் ஷேக் அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட் மிக முக்கியமானது. பெரும்பாலும் நாம் பார்க்கிறோம், மார்க்க கல்வி சரியாக இருக்காது, அல்லது வழிகேடுகள் இருக்கும், நிறைய வழிகேடுகள் இருக்கும், சிந்தனை ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த மக்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை பார்த்து மக்கள் செய்வார்கள், நம்புவார்கள், அடுத்து ஏமாந்து போவார்கள். அப்படி வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள், பிதஅத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆடையை வைத்து தன்னுடைய கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதே விஷயத்தை நாமும் கவனத்தில் கொண்டு சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டிய அந்த விஷயத்தை பேணி நடந்தால் தவறே கிடையாது. மாறாக அதை கவனத்தில் கொள்வது நல்ல விஷயம். சரி, அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை சொல்கிறார்கள். அல் இஅராது அன் மஜாலிஸில் லகு. வீண் பேச்சு பேசும் சபைகள், வீணான காரியம் செய்யும் சபைகளை விட்டு தூரமாகிறதை புறக்கணி என்று சொல்கிறார்கள். லா ததா பிசாத மன் யக்ஷூன ஃபீ நாதீஹிம் அல் முன்கர். எவர்கள் தன்னுடைய சபைகளில் ஹராமான விஷயங்களை செய்கிறார்களோ, வயஹ்திகூன அஸ்தார் அல் அதப், ஒழுக்கத்துக்கு மாறான விஷயங்களை செய்கிறார்களோ, முத்தகாபியன் அன் ذلك فإن فعلت ذلك فإن جنايتك على العلم وأهله عظيمة. எனவே இப்படி தன்னுடைய சபைகளில் ஹராமான விஷயங்கள் செய்வது, அல்லது உட்கார்ந்து புறம் பேசுவது, அல்லது வீணான விஷயங்கள் பேசுவது, தகாத விஷயங்கள் செய்வது, இப்படியெல்லாம் செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒழுக்கங்கெட்ட மக்களோடு அந்த சபையில் நீ இருக்காதே. அப்படி இருந்தால், அந்த மக்களோடு நீ பழகினால், ஒரு பக்கம் தாலிபுல் இல்மாக இருந்து கொண்டு, மார்க்க கல்வியை தேடக்கூடியவராக இருந்து கொண்டு, அல்லது அறிஞராக இருந்து கொண்டு, இன்னொரு பக்கம் அந்த மக்களோடு சேர்ந்தால் என்னாகும்? فإن جنايتك على العلم وأهله عظيمة. கல்வி விஷயத்திலும், கல்வி உள்ளவர்கள் மார்க்க அறிஞர்கள் விஷயத்திலும் நீ பெரிய ஒரு குற்றத்தை செய்து விட்டாய். உன்னால் அந்த மார்க்க கல்வி அல்லது அந்த கல்வி உள்ளவர்கள் அறிஞர்கள் கலங்கப்படுவார்கள். அவர்கள் மீது மக்கள் குறை பேசும் விதமாக ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து விடுவாய், அதற்கு நீ காரணமாக இருப்பாய். எனவே இது கல்விக்கும் கல்வியை சார்ந்த மக்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு துரோகமாகும். எனவே இப்படி பிறரை கலங்கப்படுத்தும் விதமான, மார்க்க கல்வியை கலங்கப்படுத்தும் விதமான இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, குறிப்பாக நாம் மார்க்க கல்வியை தேட விரும்புகிறோம். மார்க்க கல்வியை தொடர்ந்து தேடி மார்க்க கல்வியை சிறந்த முறையில் கற்ற பிறகு அதை கொண்டு தன்னையும் சீர்படுத்தி சமூகத்தையும் சீர்படுத்த விரும்புகிறோம், சமூக பணிகளில் மார்க்க பணிகளில் ஈடுபட விரும்புகிறோம் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே
நல்ல தோழமை அவசியம். நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய தோழர்கள், நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய சபைகள் அது சாலிஹான சபைகளாக இருக்கட்டும், அது சாலிஹான தோழமையாக இருக்கட்டும். ஹராமான விஷயங்களை துணிச்சலாக செய்யும் மக்கள், நேரத்தை வீணடிக்கும் மக்கள், இவர்களோடு இருந்தால் நாம் ஆரம்பத்தில் நல்லவர்களாக இருந்தாலும், மார்க்க கல்வி தேடக்கூடியவர்கள், அதில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், காலப்போக்கிலே அவர்களை போல் நாமும் ஆகிவிடுவோம். அது நிச்சயம். இந்த நட்பு என்பது தன்னுடைய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும், இம்பேக்டை காட்டும். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மக்களை நாம் விட்டு விலகி இருக்க வேண்டும். அந்த மக்களோடு சேர்ந்தால் மக்கள் நம்மை பார்த்து கல்வியை பற்றியோ அல்லது அறிஞர்களை பற்றியோ தப்பான ஒரு சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு துரோகம். அதே நேரத்தில் காலப்போக்கில் அது நம்மையே வழிகெடுத்து விடும். எனவே சாலிஹானவர்களுடைய மஜ்லிஸை நாம் தேர்வு செய்ய வேண்டும், தோழமையை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, அல் இஅராது அனில் ஹைஷாத், குழப்பமான சூழ்நிலைகளை விட்டு தூரமாக இருக்க வேண்டும், குழப்பங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும், குழப்பங்களை, குழப்பமான சூழ்நிலைகளை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். التصون من اللغط والهيشات فإن الغلط تحت اللغط. இந்த குழப்பமான சூழ்நிலைகள் என்பது அதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது அவசியம். பெரும்பாலும் குழப்பமான சூழ்நிலைகளில் என்னாகும், அதிகம் குற்றங்கள் நடக்கும். வஹதா யுனஃபி அதப தலப். இந்த குழப்பமான சூழ்நிலைகள், குழப்பமான விஷயங்களில் தலையிடுவது, அதில் கவனம் செலுத்துவது, இது மார்க்க கல்வி தேடுவதற்கு முரணான ஒரு விஷயம். அது நேரத்தை வீணாக்கும், அது நம்மை பாதிக்கும் பெரிய அளவில். அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. குழப்பமான விஷயங்களில் தலையிடக்கூடாது. ومن لطيف ما يستحضر هنا ما ذكره صاحب الوسيط في أدباء شنقيط وعنه في معجم المعاجم. الوسيط في أدباء شنقيط என்கிற ஒரு நூலிலே ஒரு அறிஞர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை ஷேக் பக்கர் அபு ஸைத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு சம்பவம் போன்று என்னவென்றால், 2 கோத்திரங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை நடந்தது, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு 4 பேர் கொல்லப்பட்டார்கள். ஒரு கோத்திரத்தை சார்ந்த 4 பேர். குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஜெனோசைட் போன்ற ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, சரியா, கலவரம் என்று சொல்லலாம். கலவரம் போன்ற ஒரு சூழ்நிலை. அது அந்த குழப்பமான சூழ்நிலையில் ஒரு 4 பேர் கொல்லப்பட்டார்கள். எனவே கொல்லப்பட்ட அந்த கோத்திரத்துக்கும் இன்னொரு கோத்திரம், 2 கோத்திரத்துக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது ஒரு அறிஞரை அழைத்து வந்தார்கள். அந்த அறிஞர் தீர்ப்பு சொல்வதை எல்லோரும் ஏற்கலாம் என்று. அப்போது அவர் என்ன செய்தார், 4 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இந்த கோத்திரத்திலே, அதற்கு பதிலாக இந்த கோத்திரத்தில் 4 பேரை கொல்ல வேண்டும் என்று அவர் சொல்ல, பாபுபுனு அஹ்மத் என்கிற ஒரு அறிஞர் அல்லது ஒரு அனுபவமிக்க ஒருவர், அவர் என்ன சொல்கிறார், மிஸ்லு ஹாதா லா கிஸாஸ ஃபீஹ். இது போன்ற குழப்பமான சூழ்நிலையில் கொல்லப்பட்டால் அதுக்கு கிசாஸ், அதாவது பழிக்கு பழி என்கிற அந்த சட்டம் கிடையாதே என்று சொல்ல, இது ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கிறது இந்த சட்டம், இப்படியெல்லாம் சட்டம் இல்லையே என்று தீர்ப்பளிக்கக்கூடியவர் சொல்லும் பொழுது அதற்கு அவர் சொன்னால், ஏன் இல்லை, புத்தகங்களில் உண்டு என்று காமூஸ் டிக்ஷனரியை எடுத்தார்கள். அதில் இந்த குழப்பமான சூழ்நிலைகள், இந்த வார்த்தை ஹைஷா என்று சொல்வார்கள், குழப்பமான அந்த சூழ்நிலையை அரபியில், அதை எடுத்தால் அதில் வலைஸ ஃபில் ஹைஷாத்தி கிவத், இந்த குழப்பமான சூழ்நிலைகளில் யாராவது கொல்லப்பட்டால் அதுக்கு பழி வாங்க முடியாது. ஏனெனில் கொலை செய்தவர் யாரென்றே தெரியாதே, கொலை செய்தவர் யாரென்றே தெரியாமல் இருக்கும் பொழுது எப்படி பழி வாங்க முடியும்? அப்படி இருக்கும் பொழுது யாரையோ பிடித்து நெச முடியாது. இந்த பக்கம் 10 பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற பெயரில் இன்னொரு பக்கம், இன்னொரு தரப்பிலிருந்து ஒரு 10 பேரை பிடித்து கொலை செய்து விட முடியாது. குழப்பமான சூழ்நிலையில் கொல்லப்பட்டால் அங்கு ஹிசாஸ் வாங்க முடியாது என்று சொன்னார்கள். சரி, இந்த உதாரணத்தை ஷேக் அவர்கள் இங்கு பதிவு செய்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், எதற்கு இந்த உதாரணத்தை, அதாவது கொல்லப்பட்டது, இந்த குழப்பமான சூழ்நிலையில் இப்படி நடந்தது, அதற்கு இப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது, இதை ஷேக் அவர்கள் இங்கு எதற்காக சொல்கிறார் என்று சிந்தித்து பார்க்க ஒரு விஷயம் எனக்கு தோன்றியது. என்னவென்றால், யோசித்து பாருங்கள், இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில்
4 பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்திலே. ஆனால் அந்த உயிர் வீணாக போய்விட்டதா இல்லையா? அதாவது உலக வாழ்க்கை விஷயத்தில் அவர்களை கொலை செய்த மக்களை கிசாஸ் என்கிற அடிப்படையில் கொலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு ஒரு நியாயம் என்று உலக ரீதியாக சொல்வதாக இருந்தால் ஒரு நியாயம் என்று கொடுக்க முடியாது, வாங்கி தர முடியாது. குழப்பமான சூழ்நிலை கொல்லப்பட்டார்கள் என்று ஒன்றும் செய்ய முடியாது, கிசாஸ் வாங்க முடியாது. எனவே குழப்பமான சூழ்நிலைகளில் உயிர்கள் வீணாக போகும் பொழுது யோசித்து பாருங்கள், பொருளாதாரம் எவ்வளவு வீணாகும். குழப்பமான சூழ்நிலைகளில் மக்களுடைய நேரங்கள் எவ்வளவு வீணாகும், சிந்தனைகள் எப்படி பாழாக போகும். இப்படி குழப்பமான சூழ்நிலைகளில் எப்போதுமே நஷ்டம்தான், கை சேதம்தான், உயிர் நஷ்டம், பொருளாதார நஷ்டம், மிக முக்கியமாக நேரம் வீணாக போகும், சிந்தனைகள் வழி தவறி போகும், அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. எனவே குழப்பமான விஷயங்களில் நாம் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடியவர்கள் தலையிடக்கூடாது. சில சமயம் இந்த குழப்பமான விஷயங்கள் இயக்கங்களுக்கு மத்தியில் இருக்கலாம். குழப்பமான ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம், ஒரு 2 ஜமாத்துகளுக்கு மத்தியில் இருக்கலாம், அல்லது மஹல்லாவில் ஏதோ குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட 2 நபர்கள், அந்த 2 நபர்கள் அறிஞர்களாக கூட இருக்கலாம். 2 அறிஞர்கள் மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு குழப்பம் மத்தியில், இவர் சொல்வது சரியா, யார் சரியாக சத்தியத்தில் இருக்கிறார், யார் தவறில் இருக்கிறார், ஒன்றுமே புரியவில்லை, குழப்பமான சூழ்நிலை என்று சொன்னால் அதை விட்டுவிடுங்கள். அதில் நேரத்தை செலவு செய்யாமல் படிப்பதில் கவனம் செலுத்துங்கள். இப்படி நாம் பார்க்கிறோம், ரமதான் மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, முடியும் பொழுதும் சரி, மார்க்க அறிவு அவ்வளவு இருக்காது. ஆனால் நினைச்சுவார்கள், குழப்பமான ஒரு விஷயம், அந்த பிறை விஷயத்திலே பேசி 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 நேரத்தை செலவு செய்வார்கள். ஏதாவது ரிசல்ட் உண்டா? அறிஞர்கள் மத்தியிலே பல டிஸ்கஷன் நடந்து ஒரு ரிசல்ட் காண முடியவில்லை. எப்படி இருக்க பொதுமக்கள் பேசி என்ன ரிசல்ட் வர போகிறது? ஆனால் பேசி பேசி நினைச்சுவார்கள், நேரத்தை வீணாக்குவார்கள். படிக்க வேண்டிய மற்ற அதைவிட முக்கியமான விஷயங்களை குறித்து கவனம் செலுத்த மாட்டார்கள். அல்லது இப்போது இந்த காலகட்டத்தில் சொல்வதாக இருந்தால், பலஸ்தீனிலே பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல முஸ்லிம்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கொல்லப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அங்குள்ள சில இயக்கங்களை குறித்து சோசியல் மீடியாவிலே பேசுவது, சிலர் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது, சிலர் அவர்களுக்கு எதிராக பேசுவது, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, ஆம், சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கும் பொழுது சிலர் அதை எடுத்துச் சொல்லட்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகம் நேரம் செலவு செய்வது, இதை தவிர்த்து கொண்டு பயனுள்ள விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை நாம் படிக்க வேண்டும், தேட வேண்டும். அல்லது இயக்கங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருந்தால் அதில் இவர் சொல்வது சரியா, அவர் சொல்வது சரியா, அல்லது 2 அறிஞர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருந்தால் அதில் அதிகம் கவனம் செலுத்துவது. நாம் எந்த அறிஞரை தவறானவர் என்று நினைக்கிறோமோ அவரை குறித்து பிரச்சாரம் செய்வது, இவரை புறக்கணிக்க வேண்டும் என்று குழப்பமான சூழ்நிலைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பதுதான் சிறந்தது. அடுத்ததாக அத்தஹல்லி பிர்ரிஃப்க், மென்மையை, பேச்சில் மெல்லினத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்தஸிம் அர்ரிஃப்க ஃபில் கௌலி, பேசும் பொழுது மெல்லினமாக பேசுவதை கடைபிடி. முஷ்தரிபன் அல் கலிமத்தல் ஜாஃபியா ஃபைனல் ஹிதாப் அல்லையின யதஅல்லஃப் அன்-நுஃபூஸ் அன்-நாஷிஸா, வெறுக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் நல்ல பேச்சை, மெல்லினமான பேச்சை பேசினால் அவர்கள் கவர்ந்து போவார்கள், நம்மை நோக்கி வருவார்கள். ஆனால் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் கூட சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நிச்சயவார்கள் விட்டு விலகி விடுவார்கள். அதிலத்துல் கிதாபி வ சுன்னதி ஃபி ஹதா முத்தகாசிரா, குர்ஆனிலும் ஹதீஸிலும் தொடர்பான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிறான், வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், நபியே நீங்கள் கடுகடுப்பானவராக இருந்தால், கடின போக்கு உள்ளவராக இருந்தால், இந்த சஹாபாக்கள் உங்களை சுத்தி சுத்தி வருகிறார்களே, இந்த தோழர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. சரி, யார் விட்டு ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்? சஹாபாக்கள். எனவே கடின போக்கு, கடினமான வார்த்தைகள், பேச்சு இருந்தால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த குணம் இருந்தாலே சஹாபா போன்ற மக்களும் ஓடி விடுவார்கள் என்று சொன்னால் பிறரை குறித்து என்ன சொல்வது? எனவே கடின போக்கு அல்லது கடினமான வார்த்தைகள், கடுகடுப்பான பேச்சு
இது ஒருபோதும் ஒரு தாலிபுல் இல்முக்கு அழகு கிடையாது. அறிஞர்களை குறித்து என்ன சொல்வது? ஒரு தாலிபுல் இல்முக்கே அது அழகு கிடையாது. அறிஞர்கள் அறவே அந்த விஷயத்தை, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மென்மையாக பேச வேண்டும், மெல்லினமாக பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக ஆக்கிய பிறகு இருவரையும் அல்லாஹ் ஃபிரௌனை நோக்கி அனுப்புகிறான். அப்போது அல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன என்று பாருங்கள். யாரை நோக்கி? ஃபிரௌன் போன்ற கொடுங்கோலனை நோக்கி அல்லாஹ் 2 தூதர்மார்களை அனுப்பும் பொழுது சொல்கிறான், வகூலா லஹு கௌலன் லக்கினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அவன் அல்லாஹ்வை பயப்படும் பொருட்டு அல்லது நல்லுபதேசம் பெரும் பொருட்டு ஃபிரௌனிடம் மெல்லினமாக பேசுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌனிடம் மெல்லினமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது உம்மத்துடைய மற்ற பொதுமக்கள் அவர்கள் ஃபிரௌனை விட மோசமானவர்களா? ஃபிரௌனிடம் மெல்லினமாக பேசும் பொழுது பொதுமக்களிடம் ஏன் நாம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும்? தேவை என்ன? எனவே மெல்லினமாக பேசுவதை கடைபிடிக்க வேண்டும். அடுத்த அம்சத்தை சொல்கிறார்கள், அத்தஅம்முல், சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தை செய்வது. சிந்திப்பது, சிந்திக்காமல் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பேசிவிட்டு அடுத்து சிந்திப்பது முட்டாள்தனம். சிந்தித்த பிறகு பேசுவது, இதுதான் அறிவாளிகளுடைய வழிமுறை. ஷேக் சொல்கிறார்கள் அடுத்து, அத்தஹல்லி பித்தஅம்முல் ஃபஇன்ன மன் தஅம்மல அத்ரக. சிந்தித்தால் சரியான விஷயத்தை அடைய முடியும், சரியான ஒரு கருத்தை அடைய முடியும். வகீல தஅம்மல் துத்ரிக். அரபுகள் சொல்வார்கள் பழமொழி மாதிரி, சிந்தித்து பார் உனக்கு விடை கிடைக்கும் என்று சொல்வார்கள். வஅலைஹி ஃபதஅம்மல் இந்த தக்கல்லும். எனவே பேசும் பொழுது சிந்தித்து, விமாதா தத்தக்கல்லம், என்ன பேச போகிறாய், ஒமஹிய ஆஇதத்து, பேசினால் அதன் விளைவு என்ன, இந்த வார்த்தை சொன்னால் அடுத்து என்ன ரிசல்ட் வரும் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து அடுத்து பேசு. சிந்திக்காமல் பேசுவது, இதை நீ தவிர்த்துக்கொள் என்று சொல்கிறார்கள். وتأمل عند المذاكرة كيف تختار القالب المناسب للمعنى المراد. படித்த விஷயங்களை எல்லாம் as a student சொல்கிறார்கள், படித்த விஷயங்களை எல்லாம் உட்கார்ந்து ரிவிஷன் பார்க்கும் பொழுது இதை மக்களுக்கு புரியும்படி சொல்வதாக இருந்தால் இதை எப்படியெல்லாம் சொல்லலாம் என்று அதை சிந்தித்து பார். உதாரணத்திற்கு இப்படி சொன்னால் புரியுமா, அல்லது இதை இப்படி சொன்னால், இந்த உதாரணத்தை சொன்னால் புரியுமா என்று சிந்தித்து பார்த்து மக்களுக்கு புரியும்படி என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயத்தை, கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதேபோல் وتأمل عند سؤال السائل كيف تتفهم السؤال على وجهه حتى لا يحتمل وجهين. கேள்வியை கேட்பதாக இருந்தால் உஸ்தாதிடம், அறிஞரிடம், நான் கேட்கக்கூடிய கேள்வியை அவர் இலகுவாக புரிந்து கொள்ளும் பொருட்டு அதை எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம், எப்படி வாக்கியத்தை அமைக்கலாம், அதை குறித்து யோசி, சிந்தித்து பார். நான் ஒன்று கேட்க அவர் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள அப்படி நடக்காமல் இருக்க என்ன செய்வது? இப்படி உதாரணம் சொல்கிறார். இப்படி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சிந்தித்து பிறகு செயல்படுவது. அடுத்த ஒரு அம்சம் அஸ்ஸபாத்து வத்தஸப்புத். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை குறித்து தீர விசாரிக்க வேண்டும். அதே நேரத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும், இந்த மார்க்க கல்வி தேடும் விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். தஹல்ல பிஸ்ஸபாத்தி வத்தஸப்புத் லா சியமா ஃபில் முலிம்மாத் வல் முஹிம்மாத். முக்கியமான விஷயங்கள் அல்லது பிரச்சனைகள், அது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நேர்வழியை, குறிப்பாக நாம் மார்க்க கல்வி தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம், படிப்பதை நிப்பாட்டிவிடக்கூடாது. وَمِنْهُ الصَّبْرُ وَالثَّبَاتُ فِي التَّلَقِّي. அதில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, ஒரு அம்சம், மார்க்க கல்வி தேடுவதில் பொறுமை, இஸ்திகாமத், உறுதியாக இருப்பது. ஏதோ பிரச்சனை வந்தது விட்டுவிட்டோம், அப்படி அல்ல. وَطَيُّ السَّاعَاتِ فِي الطَّلَبِ عَلَى الْأَشْيَاخِ. ஷேக்மார்களிடம் படிப்பதிலே, நேரங்கள் செலவு செய்வதிலே பொறுமையாக இருப்பது. நிறைய நேரம் எடுக்கலாம் தரமான கல்வி அடைவதற்கு, ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும். فَإِنَّ مَنْ ثَبَتَ نَبَتَ. எனவே எவர் உறுதியாக இருப்பாரோ அவர்தான் உயர்வார், வளர்வார். எனவே வளர்ச்சி வேண்டும், மார்க்க விஷயத்திலே உயர்வு வேண்டும் என்று சொன்னால் உறுதி என்பது அவசியம். இது தொடர்பாக இன்னும் சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சில தலைப்புகள் வரும். அங்கு நாம் இதை குறித்து, அதாவது பொறுமை, மார்க்க கல்வி தேடுவதிலே பொறுமையை குறித்தும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த நல்ல விஷயங்களை சொல்வதை விட, அதை கேட்பதை விட, சொல்லக்கூடிய விஷயங்களை, கேட்கக்கூடிய விஷயங்களை அதிகம் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.